ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக். இந்த வாரத்துலையும் இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாரத்துலேயும் நம்ம ஒரு குட்டி சாங்கோட இந்த ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க என் கூட சேர்ந்து சாங் படிக்கிறதுக்கு? ஓகே, இப்போ நம்ம வியூவில் ஆண்டியும் ஆல்வினும் நம்ம மத்தியில் வந்து ஒரு குட்டி சாங்கை நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அதோட ஆக்ஷனையும் சேர்த்து நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. எல்லாரும் ஃபஸ்ட்டு நம்ம அதை போய் படிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? பிரைஸ்லான் பசங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டி எல்லாருமே நல்லா இருக்கோம். திரும்ப உங்களை ஆக்ஷன் சாங் மூலியமாக திரும்ப பார்க்குறது ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் சாங்கை படிக்கலாமா? இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். ஆண்டவர் எப்படி நம்ம துதிக்கணும்னு சொல்கிறது தான் இந்த பாட்டை சொல்லித்தரது. நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடலாம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ரெடி. பசங்களாம் இப்போ எல்லாருமே பாட்டு பாடினது கேட்டிருப்பீங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பாட்டை ஆக்ஷனோடு பாடலாம். சரியா? எல்லாம் ரெடியாக இருங்க. ஆண்டி பாடுறது எல்லா ஆக்ஷனை நல்லா கவனிங்க. ஓகேயா? Praise him when the sun goes
எல்லோரும் ஆக்ஷன் சாங் பார்த்தீங்க, ஆக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. எல்லோரும் சேர்ந்து நம்ம ஆக்ஷன் பண்ணி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இப்போ இது ஒரு முக்கியமான நேரம் பசங்களா. நம்ம வந்து இப்போ ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனைன்றது துதிக்கிறது. இது நம்ம எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா நிமிஷமும் நம்ம ஆண்டவரை துதித்து கொண்டே தான் இருக்கிறோம். நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் நம்ம நிறைய பாட்டை வாயில் பாடிட்டே தான் இருக்கிறோம். அது எல்லாமே ஆண்டவரை துதிக்கிற நேரம் தான். வசனம் சொல்லுது, ஆண்டவர் எங்கே துதிக்கிறோமோ அவர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நம்ம நினைக்கலாம், நம்ம பெரிய ஒரு நீங்கள் ஒரு கோச்சில் ஜாயின் பண்ணுறீங்க, அந்த கோச்சு ரொம்ப டேலண்ட்டாக இருக்கார், அவர் ரொம்ப நிறைய ஸ்டேட் லெவலு, இன்டர்நேஷ்னல் லெவலு எல்லாம் போய் விளையாடிருக்காரு, அவரே எங்களுக்கு ஒரு கோச்சு, அவர் நல்லா சொல்லித்தந்தால் நாங்கள் வந்து நிறையா வின் பண்ண முடியும், எனக்கு நல்ல ஹிந்தி டீச்சர், அவங்க நல்லா சொல்லி தருவாங்க, அவங்க என் கூடயே இருக்கிறதுனால எனக்கு நல்லா சொல்லி தரதுனால நான் வந்து இந்த தடவை 100 out of 100 வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்கிறோம். அப்படிப்பட்டவங்க எல்லாருமே கூட இருக்கும்போது நம்ம எல்லாத்துலேயும் அவுட்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு முடியுது. அதே மாதிரி இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள தெய்வம் எல்லாமே அவருக்கு நமக்கு ஆலோசனை தந்து அவரை நம்ம நீதியின் பாதையில் நடத்துகிறாரு. நமக்கு என்ன வேணும் எது வேண்டாம் அப்படின்றது எல்லாத்தையுமே அவர் சொல்லி கொடுத்து வழி நடத்துகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மேலான தெய்வம் நம்ம கூடயே இருந்தாருன்னா நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம கூட இருக்கும். அதே மாதிரி நம்ம பைபிளில் நிறைய பேர் வாசித்துருக்குறோம் இல்லையா, தானியேல் அங்கிள், ஜோஷுவா அங்கிள், மோசே அங்கிள், பால் அங்கிள், இவங்க கூட எல்லாம் காட் அவங்களோடயே இருந்தார். வசனம் சொல்லுதில் கர்த்தர் அவங்களோட கூட இருந்தார், அதனால் அவங்களோட காரியம் எல்லாமே ரொம்ப ஜெயமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி நீ உண்மையாக ஆண்டவரை துதிக்கும் போது துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுற ஆண்டவர் நம்ம கூட நிச்சயமாக இருக்கார். அவர் உன் கூடயே இருந்தாருன்னா உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக அமையும். இந்த உலகத்தில் நம்மளும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபை வாழ்கிறதுக்கு ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே நீங்கள் என் கூடயே இருங்க, நீங்கள் என் கூட இருந்தால் நான் என் வாழ்க்கையில் உங்களை போல் நான் மாற முடியும், உங்களை போல் சிந்திக்க முடியும், உங்களை போல் செயல்பட முடியும், மற்றவங்களுக்கு நான் உங்களை மாதிரியே வாழ முடியும்னு ஆண்டவரே, அதுக்கு நீங்கள் என் கூடயே இருந்தீங்கன்னா போதும்னு சொல்லி நான் இதை எப்பவும் துதிக்கிற துதி என் வாயில் இருக்கணும். வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்னு வசனம் சொல்லுது. பசங்களா, அந்த துதி என் கூடயே இருக்கணும் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் என் கூடயே இருக்கணும், எப்பொழுதும் என் கூடயே இருக்கணும்னு சொல்லி இந்த பாடலை பாடி இந்த ஆராதனை நம்ம முடிக்கலாமா பசங்களா? எல்லாரும் சொன்னதை கேட்டு கண்ண மூடி பயபக்தியாக சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
இல்லாமல் எங்களால் வெற்றியாக வாழ முடியாது ஏசப்பா. இந்த நாளில் ஏசப்பா துதிக்கிறவங்க மத்தியில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். துதிக்கக்கூடிய நல்ல கருவிகளாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே நல்ல ஒரு இசைக்கருவிகளாய் உடைய சமூகத்தில் உருவாக்கப்பட எங்களையும் எங்கள் பிள்ளைகளும் உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். பாய் பசங்களா, டேக் கேர். ஓகே குட்டீஸ், லாஸ்ட் வீக் நீங்கள் சூப்பராக பைபிளோட ஒவ்வொரு புக்ஸோட ஆத்தர்ஸும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக ஒரு 4 வீக்ஸாக நம்ம படிச்சுட்டு வரோம். இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாரமும் மெமரி வேர்ஸ் படித்து நம்மளோட சண்டே கிளாஸ் நோட் புக்கில் நம்ம எழுதி வைக்கிறோம்ல, இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம ஏற்கனவே படித்த 5 மெமரி வேர்ஸ், இதுக்கு முன்னாடி வாரங்களில் படித்த 5 மெமரி வேர்ஸஸை நம்ம வந்து ரீகால் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம திருப்பி மனப்பாடம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வாரம் உங்களோட டேலண்ட் டைம் வீடியோவுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய போர்ஷன் என்னென்னா, இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு அந்த 5 மெமரி வேர்ஸும் கொடுப்பாங்க. நீங்கள் அதை நோட் டவுன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க, இந்த வாரத்தோட டேலண்ட் டைம் வீடியோவுக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஆனால் மறந்துடாதீங்க குட்டீஸ், வெனஸ்டே ஈவினிங் 5 o'clock மறக்காமல் எல்லாரும் அனுப்பி வச்சுக்கணும். ஓகேவா? பைபிள் ஆத்தர்ஸ் 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், பவுல் எழுதினார். எபிரேயர் எனும் தெரியவில்லை. யாக்கோபு எழுதினார். 1 பேதுரு, 2 பேதுரு, பேதுரு எழுதினார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், இவை அனைத்தும் யோவான் எழுதினார். யூதா எழுதினார். வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் எழுதினார். First Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus, Philemon, rated by Paul, Hebrews, rated by unknown, James, rated by James, 1 Peter, 2 Peter, rated by Peter, 1 John, 2 John, 3 John, rated by Apostle John, Jude, rated by Jude, Revelation, rated by Apostle John. Thank you. Timothy, 2 Timothy, Titus, Philemon, Paul, Hebrews, unknown, James, Jude. Thank you. Authors of the Bible, 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Tito, Philemon, Paul. எபிரேயர் உறுதியாக்கப்படவில்லை. யாக்கோபு 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம் யோவான். I am Ronnie. Today I am going to tell you the authors of books of Bible in the New Testaments. 1 Thessalonians, Paul. 2 Thessalonians, Paul. 1 Timothy, Paul. 2 Timothy, Paul. Titus, Paul. Philemon, Paul. 1 Peter, Paul. 2 Peter, Paul. To the Hebrews unknown. John, 2 John, 3 John, Jude, Book of Revelation, John. Hi friends, இன்னைக்கு நான் வந்து பைபிளில் நியூ டெஸ்டமெண்ட்டில் யார் வந்து 1 தீமோத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் யார் இந்த புத்தகங்களை எழுதினா அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லட்டுமா? 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், தீத்து, பிலேமோன் வந்து பவுல் எழுதினாரு. எபிரேயர் வந்து பவுல் எழுதினதா வந்து கருதப்படுது. 1 யாக்கோபு வந்து யாக்கோபு எழுதினாரு. 1 பேதுரு, 2 பேதுரு வந்து பேதுரு எழுதினாரு. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வந்து யோவான் எழுதினாரு. யூதா வந்து யூதா எழுதினாரு. வெளிப்படுத்தல் விசேஷம் வந்து யோவான் எழுதினாரு. தேங்க்யூ. The books and the authors. Ecclesiastes
Solomon, Songs of Solomon, Solomon, Isaiah, Isaiah, Jeremiah, Jeremiah, Lamentations, Jeremiah, Ezekiel, Ezekiel, Daniel, Daniel, Hosea, Hosea, Joel, Joel, Amos, Amos, Obadiah, Obadiah, Jonah, Jonah, Micah, Micah, Nahum, Nahum, Habakkuk, Habakkuk, Zephaniah, Zephaniah, Haggai, Haggai, Zachariah, Zachariah, Malachi, Malachi. கர்த்தரை சோதரன் வேதாகமத்தை எழுதியவர்கள் 1-2 தெசலோனிக்கேயர், 1-2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் இது எழுதியவர் பவுல், யாக்கோபு எழுதியவர் யாக்கோபு, 1-2 பேதுரு எழுதியவர் பேதுரு, 1-2-3 யோவான் எழுதியவர் யோவான், யூதா எழுதியவர் அப்போஸ்தலர் ஆகிய யோவான், யூதா எழுதியவர் யூதா, வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியவர் அப்போஸ்தலர் ஆகிய யோவான். ஆமென். Praise the Lord. Authors of the Bible: 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus, Philemon, written by Paul. Hebrew, unknown. James, written by James. 1 Peter, 2 Peter, written by Peter. 1 John, 2 John, 3 John, written by Apostle John. Jude, written by Jude. Revelation, written by Apostle John. Praise the Lord. I am going to tell the books in the Bible and their authors. 1 Thessalonian, Paul. 2 Thessalonian, Paul. 1 Timothy, Paul. 2 Timothy, Paul. Titus, Paul. Philemon, Paul. Hebrews, unknown. James, James. 1 Peter, Peter. 2 Peter, Peter. 1 John, John. 2 John, John. 3 John, John. Jude, Jude. Revelation, Apostle John. Thank you. Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus, Philemon, author Paul, Hebrews, unknown, James, author James, brother of Jesus, 1 Peter, 2 Peter, author Peter, 1 John, 2 John, 3 John, author Apostle John, Jude, author Jude, brother of Jesus, Revelation, author Apostle John. வேதாகமத்தை எழுதியவர்கள் 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்துஸ், பிலமோன் இதை எழுதியவர் பவுல், யாக்கோபு எழுதியவர் யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு இதை எழுதியவர் பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதியவர் அப்போஸ்தலர் ஆகிய யோவான், யூதா எழுதியவர் யூதா, வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியவர் அப்போஸ்தலர் ஆகிய யோவான். ஆமென். Authors of the Bible: 1 Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy, 2 Timothy, Titus, Philemon were written by Paul. Hebrews not known. James was written by James, Jesus' brother. 1 Peter, 2 Peter were written by Peter. 1 John, 2 John, 3 John were written by Apostle John. Jude was written by Jude, Jesus' brother. Revelation was written by Apostle John. Authors of the Bible: Colossians to Philemon, Paul. Hebrews, unknown. James, James. 1 Peter, 2 Peter, Peter. 1 John, 2 John, 3 John, Apostle John. Jude, Jude. Revelation, Apostle John. Thank you. ஓகே குட்டீஸ், எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ரெடியா இருக்கீங்க 2 நியூ ஹீப்ரூ வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கு? இப்போ இவான்ஜலின் அக்கா கூட போய் நம்ம உட்காந்து 2 நியூ வேர்ட்ஸ் படிச்சுட்டு வந்துடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரவ்தோ. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம இங்கிலீஷை வந்து லெஃப்ட் டு ரைட்டாக தான் எழுதி படிப்போம். ஆனால் நம்ம வந்து ஹீப்ரூவில் ரைட் டு லெஃப்ட் எழுதி படிப்போம். நம்ம போன வாரம் மாதிரி இன்னும் கொஞ்சம் நேம்ஸ் ஆஃப் காட் பற்றி பார்க்க போகிறோம். எலோஹீம் நா காட், ஜெஹோவா ஷாலோம் நா த லார்ட் இஸ் பீஸ், ஜெஹோவா நிசி நா த லார்ட் மை பேனர், ஜெஹோவா ஷம்மா நா த லார்ட் இஸ் ஹியர். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபியூ சென்டென்சஸ் பார்க்கலாம். மாஷ் மெக்னா உன் பேர் என்னன்னு அர்த்தம், ஆனால் அது ஃபீமேல் வெர்ஷனில். மெயில் வெர்ஷனில் வாட்ஸ் யூர் நேம்க்கு மாஷிம்கான்னு சொல்லுவாங்க.
இப்போது நம்ம முன்னாடி என்னெல்லாம் ஹீப்ரூ நம்பர்ஸ் என்ன படிச்சிருக்கோன்னு பார்க்கலாம். நம்பர் 1 வந்து அஹாத், நம்பர் 2 வந்து ஸ்டைம், நம்பர் 3 வந்து ஷலோஷ், நம்பர் 4 வந்து அர்பா, நம்பர் 5 வந்து ஹமேஷ், நம்பர் 6 வந்து ஷேஷ், நம்பர் 7 வந்து ஷேவா, நம்பர் 8 வந்து ஷ்மோனே, நம்பர் 9 வந்து தேஷா, நம்பர் 10 தான் எசர். உங்களுக்கு இன்னைக்கு புதுசாக படித்த எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை அடுத்த தடவை பார்க்கலாம். லேத்ரோத். ஓகே, இந்த 2 வேர்ட்ஸையும் மறக்காம நீங்க எல்லாரும் உங்களோட நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ற டைம் வந்துச்சு. இப்போ நம்ம மத்தியில ரோனி, நம்ம குட்டி ஃப்ரெண்ட் ரோனி வந்து நம்ம மத்தியில ப்ரேயர் நடத்தி கொடுப்பாங்க. நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டு கண்ணை மூடி பயபக்தியா நம்ம கூட இருக்கிற நம்மளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ண போறோம். ஓகேவா? Hi friends, I am Roni. Today we are going to pray for children. Children must be obedient to parents. Pray Bible reading. இப்போ ஆர்ஃபனேஜில் இருக்கவங்களாம் அவங்களுக்குலாம் நல்லா கேர் பண்ணணும் ஏசப்பா. ஸ்ட்ரீட் சில்ட்ரனுக்கு ஃபுட்டு நல்லா கொடுக்கணும் ஏசப்பா. அவங்க ஸ்கூல்லாம் படிக்கணும் ஏசப்பா. they should have nice t-shirts. ஏசப்பா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் கொரோனா ஏசப்பா. ரொம்ப பேர் இறந்து போயிட்டுருக்காங்க, அப்படி நடக்கூடாது. ஜஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஈவில். கிட்னாப் பண்ணக்கூடாது ஏசப்பா. இந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ஸை ஏசப்பா. protection from idol worship in India and foreign ஏசப்பா. இது போயிடணும் ஏசப்பா அவங்ககிட்ட இருந்து. ஆமீன். ஓகே குட்டீஸ், இந்த வாரம் நம்மளோட ஃப்ரெண்ட் இவான்ஜலின் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு குட்டியாக ஒரு விஷ் பண்ணிவிட்டு மறக்காமல் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு விஷ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக அன்னைக்கு ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணுங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஸ்டோரி டைமுக்கு ரெடி ஆகிட்டீங்க? இப்போ நம்ம மத்தியில் சுதாக்கா வந்து நம்மளுக்கு ஒரு குட்டி மாரல் ஸ்டோரி சொல்லித்தர போகிறாங்க. நீங்கள் எல்லோரும் கவனமாக உட்காந்து கவனிங்க. அதே மாதிரி எந்த பைபிளில் எந்த போர்ஷன்லேருந்து அவங்க சொல்லித்தராங்க, யாரை பற்றி சொல்லித்தராங்கன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சண்டே கிளாஸ் நோட் புக்கில் கண்டிப்பாக எழுதி வைங்க. அப்போ தான் நீங்கள் இந்த கதையை என்றைக்கும் மறக்க மாட்டீங்க. இதில் சொல்லித்தர மாரல் நம்மளோட லைஃப்காக அவங்க என்ன சொல்லித்தராங்கன்றதையும் மறக்காமல் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இன்னைக்கு வந்து ஆண்டி ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். எல்லாரும் கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே. எல்லாம் இந்த கதையை வந்து எதை பத்தி அப்படின்னா, நம்ம நிறைய அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அனிமல்ஸ் எல்லாம் பேசுமா? பேசாது தானே. ஆனா வந்து பைபிள்ல ஒரு அனிமல் வந்து பேசிச்சான். சரியா? அந்த என்ன அனிமல்னா கழுதை வந்து பேசிச்சான். அதை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரியை நம்ம பார்க்கலாமா? ஓகே. இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்க இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்தாங்க இல்லையா? அந்த ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, கானான் தேசம் அழகான சூப்பரா இருக்கும் இல்லையா? அந்த கானான் தேசத்துக்குள்ள போறதுக்காக என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பொடிநடையா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்ப வந்துட்டு இருக்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிக்காத ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காராமா. அது யாரு தெரியுமா? பாலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்காராம். பேர் என்ன? பாலாக். அந்த பாலாக் அப்படிங்கிறவர் வந்து எந்த தேசத்துடைய ராஜானா, மோவாப் அப்படிங்கிற தேசத்துடைய ராஜா. எந்த தேசம்? மோவாப். ஓகே. அந்த பாலாக் ராஜாக்கு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்களை வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவங்களை எத்தனை ராஜாக்கள் வந்து அவங்களை எதிர்த்து போரிட்டாலும் என்ன பண்ணாங்க, ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப நல்லா ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோபம். இவங்களை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணாரா, அப்படியே யோசிச்சுட்டே வந்து அவரோட
அவருடைய மாளிகை முன்னாடி நடந்துட்டு இருந்தாரா. என்ன பண்ணலாம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தோற்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இந்த பக்கமோ அந்த பக்கமோ அப்படியே நடந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காராம். அப்ப டக்குன்னு ராஜாக்கு என்ன அது ஒரு கிளிக், ஒரு ஐடியா வருது. சரியா, ஐடியா வந்தோடனே என்ன ஆகுதுன்னா பக்கத்து ஊர்ல வந்து பிலேயாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி இருக்காராமா. சரியா, தீர்க்கதரிசினா யாருன்னு தெரியுமா? தீர்க்கதரிசினா அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும், அவங்க தான் வந்து தீர்க்கதரிசி. ஓகேவா, பிலேயாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. அப்ப இவருக்கு வந்து டக்குனு அவரோட ஞாபகம் வந்துருச்சு. வந்தோடனே என்ன பண்ணாரா, அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி கூப்பிட்டு இந்த இஸ்ரவேல் மக்களை எல்லாம் என்ன பண்ணணும், இஸ்ரவேல் ஜனங்கள் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாப விட்டா என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுது அவருக்கு. அப்ப என்ன பண்றாரு, அவருடைய வேலையாட்கள் கிட்ட வந்து நிறைய பணம், காசு, வெள்ளி காசு இதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்புறாரு. பிலேயாம வந்து கூட்டிட்டு வர சொல்லி அனுப்புறாரு. அவங்க போயிட்டு இருக்காங்க. போயிட்டு பிலேயாம் தீர்க்கதரிசி கூப்பிடுறாங்க. அப்ப கூப்பிடும் போது இந்த மாதிரி ராஜா வந்து உங்களை வர சொல்லியிருக்காரு, நிறைய பணம் காசு இதெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன பண்றா பிலேயாம், அப்படியா ராஜா வந்து இவ்வளவு காசு பணம் எல்லாம் கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம எதுக்கும் வந்து ஏசப்பாட்ட ஒரு ஜெபம் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பிலேயாம் போய் ஏசப்பாட்ட ஜெபம் பண்றாராம். அப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுது, ஏசப்பா இந்த மாதிரி ராஜா கூப்பிடுறாரு, நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது ஏசப்பா என்ன சொல்றாரு, அங்கிருந்து நீ போகாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்னோடனே இவன் என்ன பண்றான், அந்த ஆட்கள் கிட்ட எல்லாம் என்ன சொல்றான், நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். சொல்லும் போது இந்த ஆட்கள் வேலையாட்கள் என்ன பண்றாங்க, மறுபடியும் ரிட்டர்னு ராஜா கிட்ட போறாங்க. போய் அவரை பிலேயாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லவும் வந்து ராஜாக்கு வந்து ஒரே இதாயிடுச்சு, கோபம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பணம், இன்னும் கொஞ்சம் நிறைய காசு, வெள்ளி காசு, தங்க காசு எல்லாம் வந்து நிறைய கொடுத்து விடுறாரு. நிறைய கொடுத்து விடும் போது மறுபடியும் அவங்க போறாங்க, பிலேயாம் தீர்க்கதரிசிக்கே போறாங்க. அப்ப போயிட்டு மறுபடியும் வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி நிறைய பணம் கொடுத்துருக்காரு, நிறைய காசு கொடுத்துருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றான், பிலேயாமுக்கு வந்து ஒரே மனசுல வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, என்னாச்சு நிறைய பணம் நிறைய காசு எல்லாம் கொடுத்துருக்காங்களே, அப்ப என்ன பண்ணலாம், நம்ம வந்து போய் பார்க்கலாம், நம்ம எதுக்கு நிறைய ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு, ஏசப்பா என்ன சொன்னாருன்னா, நீ போ, ஆனா வந்து நான் என்ன சொல்றனோ அததான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சொல்லும் போது சரிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இந்த பணம் காசு எல்லாம் என்ன பண்றான் வாங்கி வச்சுட்டு போறான். போகும்போது போயிட்டே இருக்கான். அவனோட கழுதை வந்து ஒரு கழுதையில தான் வந்து எங்க போனாலும் போவான். அந்த கழுதை மேல ஏறி போய்கிட்டு இருக்கான். அவன் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு அந்த கழுதை வந்து போக மாட்டேங்குது, டக்குன்னு அப்படியே நின்றுது. என்னாச்சு இந்த கழுதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை அடிக்கிறான். ஏன் முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது இந்த கழுதை ஆனா வந்து முன்னாடி போக மாட்டேன்னுச்சான். ஏன்னா இந்த கழுதைக்கு முன்னாடி ஒரு தேவதூதன் வந்து நிக்கிறாங்களாம். சரியா, அப்ப அந்த தேவதூதன் வந்து கழுதையோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, பிலேயாம் கண்ணுக்கு தெரியல. அப்ப இந்த பிலேயாம் என்ன பண்றான், இந்த கழுதை வந்து அடிச்சுட்டே இருக்கான், அடிக்கிறான், டம்முன்னு அடிக்கிறான். ஆனா அந்த கழுதை என்ன பண்ணுது, பின்னாடியே வருது. பின்னாடியே வந்து என்ன பண்ணுது, அவனோட பிலேயாமோட காலை வந்து ஒரு செவுத்துல இடிச்சிடுதான். அப்படி இடிச்சு நின்னோடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது, ரொம்ப போட்டு அடிக்கிறான். அந்த கழுதை என்ன பண்ணுது, அந்த அடி தாங்க முடியாம அப்படியே உட்காந்துருச்சான், காலை மடக்கி அப்படியே உட்காந்துருச்சான். அப்ப ஏன் இப்படி போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். அந்த கழுதையை போட்டு திட்டும் போது இந்த கழுதை என்ன பண்ணுது, கழுதை பேசுமா, பேசாது இல்ல. ஆனா அந்த டைம்ல என்ன பண்ணாராம் ஏசப்பா, அந்த கழுதையுடைய வாயை வந்து திறந்தாராம். சரியா, அந்த கழுதை பேசக்கூடிய ஒரு இதை வந்து கொடுத்தாராம் அந்த கழுதைக்கு. அந்த கழுதை என்ன சொல்லிச்சா, உடனே வாயை ஓபன் பண்ணி ஏன் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை கேக்குதான். உடனே இவனுக்கு ஒரே ஆச்சரியம், பிள்ளையாவுக்கு ஏன் இந்த கழுதை பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து என்னைய காலில் வந்து என்னை இடிச்சிருச்சு, இவ்வளவு பெரிய காயம் ஆயிடுச்சு, நீ இதுக்கு மேல வந்து நீ வாய்க்கு வந்து நீ பேசவே செய்யா அப்படின்னு சொல்லிட்டு பிலேயாம் கேட்கிறாராம். பிலேயாம் கேட்கவும் என்ன பண்ணுது, அந்த தேவதூதன் வந்து டக்குன்னு பிலேயாம் கண்ணுக்கு தெரியுறாங்க. தெரியும் போது அப்ப பிலேயாம் வந்துட்டு கேட்கிறான், இந்த மாதிரி தேவதூதன் என்னன்னு சொல்றாங்க, உடனே நீ வந்து இந்த கழுதை உன்னை காப்பாத்தலைன்னா ஏசப்பா உன்னை தண்டிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க தேவதூதன். அப்போ வந்துட்டு உடனே பிள்ளையாவுக்கு ஒரே யோசனை, ஐயோ என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எதனால தண்டிச்சிருப்பாருன்னு சொல்றாங்க, ஏன்னா ஏசப்பா என்ன சொன்னாரு, நான் சொல்றதான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லையா இஸ்ரவேல் ஜனங்க.
ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இஸ்ரவேல் ஜனங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, அதனால நீ வந்து நான் சொல்றதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொன்னார் இல்லையா? அதை நீ மீறி என்ன பண்ண போற, ராஜாவுக்கு இதா வந்து ஏதுவா வந்து நீ பேச போறல, அதனாலதான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன் சொல்றான். உடனே பிள்ளையாம என்ன ஆச்சு, அவனுக்கு ஒரே மன கஷ்டமா போச்சு, அப்படியே மனசு வந்து அப்படியே நொந்து போயிட்டான். அப்ப தேவதூதன் என்ன சொல்றாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனுக்கு பிரியமான ஜனங்கள், அவங்க வந்து ஆசீர்வதிச்சுட்டு நீ வரணும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் சொல்றாங்க. அப்ப தேவதூதன் சொன்னா என்ன பண்றாரு இந்த பிள்ளையாம், அப்புறம் கழுத மேல ஏறி நல்லா போயிடுறாரு. போயிட்டு ராஜா கிட்ட போய் நிக்கிறாரு. அப்ப ராஜா பார்த்தோன்னா உடனே பிள்ளையாம ராஜா பார்த்தோன்னா ராஜாவுக்கு என்னாச்சு, ஒரே சந்தோஷம். ஐயோ பிள்ளையாம் வந்துட்டாரு, என்ன பண்ணலாம், இந்த இஸ்ரவேல் மக்களை எப்படி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையாம் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சபிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப கேட்கும் போது பிள்ளையாம் என்ன சொன்னா, ஆனா பிள்ளையாம் வந்து ஜோம் பண்ணிட்டு வந்தனால ஏசப்பா என்ன சொன்னாரோ அதை சொல்லணுங்கிறதுனால என்ன சொன்னாரு பிள்ளையாம், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து எப்பயும் தோக்க மாட்டாங்க, அவங்க இப்படியும் வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க, வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படி சொல்லவும் இந்த பாலாக் ராஜா இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரே கோபம், என்ன இப்படி சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அது மட்டும் இல்ல ராஜா, பிள்ளையா மக்களை அந்த இஸ்ரவேல் மக்களை வந்து ஜெயிக்கதான் போறாங்க, அதுவும் இல்லாம இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஒரு ராஜா வருவாரு, ஒரு ராஜா எழும்புவாரு, அந்த ராஜா வந்து என்ன பண்ணுவாரு, இந்த மோவாப் தேசத்தை ஃபுல்லா வந்து அழிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி வேற சொல்றான். இந்த பாலாக் ராஜாக்கு என்னாச்சு, ஒரே கோபம், நீ வந்து ஒழுங்கு மாதிரின்னு நீ திரும்பி போயிடு, இல்லைன்னா வந்து நான் உன்னை சிறையில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோபம், நீ இன்னொரு தடவை இங்க நின்னா எனக்கு ஃபுல்லா கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலாக் ராஜா என்ன பண்றாரு, சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டோன்னே இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி என்ன பண்ண, அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அங்கிருந்து ஒரு தலைவர் எழும்புவாரு, அவர் அந்த ராஜா வந்து என்ன பண்ணுவாரு, மோவாப் தேசத்தை ஃபுல்லாத்தையும் வந்து அழிச்சிருவாருன்னு சொல்லிட்டு நார்மலா போயிட்டாரு பிள்ளையாம் தீர்க்கதரிசி. இதுல இருந்து கதை புரிஞ்சுச்சா? இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏசப்பா வந்து என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். என்ன செய்யறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாட்ட 1-2 தடவை ஜோம் பண்ணி செய்யலாமா, ஏசப்பா இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுத போறேன், நல்லா எழுதணும் ஏசப்பா, இந்த மாதிரி நான் ஊருக்கு போறேன், நல்லா டிராவல் பண்ணிட்டு போக்குல வரத்துல கூட இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஜோம் பண்ணி கேட்பீங்களா? யாராவது காசு கொடுத்து போய் சொல்லுங்க இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து என்ன பண்ணணும், நம்ம அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? ஏசப்பா பிள்ளைங்க என்ன பண்ணணும், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். இன்னொரு விஷயம் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுட்டீங்கன்னா, யாரையும் வந்து சபிக்க கூடாது சரியா? அந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, சபிக்காம என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி ஆசீர்வதிச்சாரு இல்லையா? யாரு என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஆசீர்வதிச்சுதான் வந்து நம்ம இது பண்ணணும். யாரையும் முறுமுறுக்க கூடாது, சபிக்க கூடாது, ஏசப்பா கேட்டு ஒவ்வொரு வார்த்தைகளின் படி நடக்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இந்த கதை எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு கேட்ட கதையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் இப்போ சண்டே கிளாஸ் நோட் புக் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம மெமரி வேர்ஸ் படிக்க போகிறோம். நான் சொல்ல எல்லோரும் திரும்ப சொல்கிறீங்களா? யோவான் 14:23. நம்ம ஃபஸ்ட்டு தமிழில் படிச்சிடலாம், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இங்கிலீஷ்லேயும் படிக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். திரும்ப சொல்லிடலாமா குட்டீஸ்? ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். John chapter 14 verse 23. If anyone loves me, he will keep my word, and my Father will love him, and we will come to him and make our home with him. இன்னொரு தடவை சொல்லிடலாமா? John chapter 14 verse 23.
If anyone loves me, he will keep my word, and my Father will love him, and we will come to him and make our home with him. ஓகே குட்டீஸ், இந்த மனப்பாட வசனத்தை மறக்காம உங்களோட நோட் புக்ல இன்னொரு டேட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குட்டி கமிட்மெண்ட் ப்ரேயர் பண்ண போறோம். எல்லாரும் கண்ணை மூடி பயபக்தியா நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? நேரம் மட்டும் நீங்கள் பிழையாம்ங்கிற தீர்க்கதரிசியை பற்றி டீச்சர் உங்களுக்கு வந்துட்டு பாடம் எடுத்தாங்க. இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை நீங்கள் யோசித்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்படி வாழணுங்கிறத நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. நானும் உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நல்ல தகப்பனே, நன்றி இயேசுப்பா. உங்களுடைய பிள்ளைகளை மட்டும் கேட்ட ஆண்டவரே, உங்களுடைய சத்திய வேத வசனத்தின்படியான ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தில் இருக்கிற உண்மையை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவரே, கீழ்ப்படியாத ஒரு தீர்க்கதரிசியே கூட ஆண்டவரே நீங்கள் புறக்கணிச்சிங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகளாக வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, அவருடைய கீழ்ப்படியாதனால அவர்கள் புறக்கணிக்க போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, நீர் அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கீழ்ப்படுதல பிள்ளைகளாக அப்படியே சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவரே உன் பக்கமாக திரும்புகிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மாற்ற வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு வயதிலிருந்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படிந்து உடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவரே உடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவர்கள் வாழ நீர் அவர்கள் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, அவருடைய எல்லா காரியத்திலும் தேவனே நீர் கிருபையா இருந்து வழி நடத்தும். ஆண்டவரே, உடைய கிருபையுள்ள கரம் தயவுள்ள கரம் எங்கள் பிள்ளைகள் மேலே இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். வரப்போகிற வாரம் முழுவதிலும் நீ நடத்த உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே மட்டுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல்கள் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் மூலமாகவும் செய்தியும் கேட்ட உடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய அன்புள்ள கரத்தினாலே ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்த நீர் மேன்மைப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நம்ம என்னெல்லாம் பண்ணோன்றதை நான் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் ப்ராவர்ப்ஸை காலையில் ஒரு வசனம் சாயங்காலம் ஒரு வசனம் மறக்காமல் எழுதுங்க. அதே மாதிரி டேலண்ட் டைம் வீடியோவை டைமுக்கு வெனஸ்டே 5 o'clock மறக்காமல் அனுப்பி வச்சுருங்க குட்டீஸ். அப்புறம் டெய்லியும் நடக்கிற வாட்ஸ்அப் ப்ரேயரில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்களேன் 6 to 6:15 வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சண்டே கிளாஸ் தொடங்கியாச்சு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மம்மி டாடியோட சர்ச்சுக்கு ஒவ்வொரு வாரமும் வாங்க. சண்டே கிளாஸ்க்கு நீங்கள் எந்த சர்வீஸ் அட்டென்ட் பண்ணாலும் சரி, எல்லா சர்வீஸ்லேயும் சண்டே கிளாஸ் நம்மளுக்கு நடக்குது. ஸோ கண்டிப்பாக சண்டே கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான ப்ரோக்ராமில் உங்களை அடுத்த வாரமும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் பத்திரமா இருங்க. ஸ்டே சேஃப். டாடா.